ஸ்ப்ளிட் டோனிங் இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்காது. ஸ்ப்ளிட் டோனிங்கை மட்டுமே ஃபைன் டியூன் பண்ணுறதுனால உங்களோட இமேஜ்க்கு ஒரு வாவ் லுக் தர முடியும். அப்படி இந்த ஸ்ப்ளிட் டோனிங்கில் என்னதான் இருக்குது பார்த்துடலாம் வாங்க. உங்களோட இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சேம் டெக்னிக் அப்ளை பண்ணால் சேம் ரிசல்ட் அச்சீவ் பண்ணலாம். ஸ்ப்ளிட் டோனிங் அப்படின்னா என்ன? ஒரு இமேஜில் 2 டோன் அப்ளை பண்ண முடியும் இதை வச்சு. அதாவது ஹைலைட்ஸில் ஒரு டோன் அண்ட் ஷேடோஸில் ஒரு டோன். ஒரு ரியல் பிக்சரை ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ளிட் டோனிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ப்ளிட் டோனிங் அப்படி என்ன தான் வேலை பார்க்குதுன்னு. இந்த ஆட்ரிபியூட்ஸில் நான் ஸ்ப்ளிட் டோனிங் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் ஹைலைட்ஸில் ஆரம்பிக்கலாம். இப்போது நான் ஹியூவில் மெஜெண்டா கலர் வச்சுக்கிறேன். சேச்சுரேஷன் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஹைலைட்ஸில் மட்டும் மெஜெண்டாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போது இதில் 100% ஒயிட்லேயும் 100% பிளாக்லையும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லை. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது 100% ஒயிட் கிடையாது. பிரைட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த இமேஜ் அதுதான் வந்து ஹைலைட்ஸ். ஸோ இந்த ஸ்லைடர் இந்த ஹைலைட்ஸ் ஒன்லி பிரைட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த இமேஜில் மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இதே சேம் கான்செப்ட் தான் ஷேடோஸ்க்குமே. இப்போது ஷேடோஸில் ஒரு க்ரீன் கலர் வச்சுட்டு சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோஸில் மட்டும் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது பார்க்க முடியும். இதுவே பிளாக்ஸ்லையும் 100% பிளாக்ஸ்லையும் 100% ஒயிட்லையும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே கிடையாது. இந்த ஷேடோஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்லைட்டாக மிட் டோன்ஸ்க்கும் ரொம்ப கம்மியாக ஹைலைட்ஸ்க்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். சரி, இப்போது ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் ரெண்டுலேயுமே கலர்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஹைலைட்ஸில் இருக்கிற சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கலர் ஹைலைட்ஸ், இந்த ஹைலைட்ஸ் ஏரியாவில் மட்டும் அஃபெக்ட் ஆகுது, அதுவும் ஒயிட்ஸில் அஃபெக்ட் ஆகலை. அதே மாதிரி கீழே இருக்க கலர் ஷேடோ இந்த க்ரீன், இங்கே ஷேடோஸில் மட்டும் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பட் 100% பிளாக்ல அஃபெக்ட் ஆகலை. இந்த பக்கம் சுத்தமாக வரல. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஷேடோ வந்து ஒன்லி மிட் டோன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது மட்டும்தான் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஹைலைட்ஸ் வந்து ஒன்லி பிரைட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த இமேஜ் மட்டும்தான் ஹைலைட்ஸ் அஃபெக்ட் ஆகும். சரி, இப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்லைடர் இருக்குது. இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை ரைட்டில் தள்ளினா ஹைலைட்ஸ் மட்டும் காமிக்கும், கம்ப்ளீட்டாக ஆல் த வே லெஃப்டில் தள்ளினா ஷேடோஸ் மட்டும் காமிக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்ப்ளிட் டோனிங் ஒர்க் ஃப்ளோவில் பேலன்ஸ் ஸ்லைடர் தான் ஒரு மிகப்பெரிய மேஜிக்கே ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு ஸ்ப்ளிட் டோனிங்கில் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போது ஒரு ரியல் பிக்சர் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்ப்ளிட் டோனிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் சேச்சுரேஷன் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கலர் அப்ளை ஆகுதா இல்லையான்னு தெரியும். இன்கேஸ் இந்த சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ஹியூ மட்டும் பண்ணுறதுனால எந்த ஒரு கலர் அஃபெக்ட்டுமே தெரியாது. ஸோ தட் சேச்சுரேஷனாக கொஞ்சமாக வச்சுக்கிறேன். ஸோ அண்ட் தென் ஹைலைட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன கலர் வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ டோன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு எல்லோ டோன் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஏதர் இங்கேயும் நீங்கள் வைக்கலாம், இல்லை இங்கே போயிட்டு மேனுவலாக கூட வைக்கலாம். ஸோ இதில் கீழே இருந்து மேலே போனால் சேச்சுரேஷன் அதிகமாகும், இதில் மேலேருந்து கீழே வந்தால் சேச்சுரேஷன் கம்மியாகும். இது வந்து ஹியூ, ஓவராலாக இது வந்து ஹியூ. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஓவராலாக இந்த ஒரு டோன் ஓகே அப்படின்னு தோணுது. ஸோ இந்த டோன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஷேடோஸில் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலரான இந்த பக்கம் இந்த ப்ளூ ஃபேமிலியில் ஒரு கலர் வந்து பிக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஷேடோஸில் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ப்ளூ ஃபேமிலியில் பர்பிள் கலர் பிக் பண்ணிக்கிறேன். எஸ், இது எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. இப்போ இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக லெஃப்டில் எடுத்துகிட்டு போனால் ஷேடோஸ் வரும், கம்ப்ளீட்டாக ரைட்டில் எடுத்துகிட்டு போனால் ஹைலைட்ஸ் காமிக்கும். இப்போ இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு நல்ல ஒரு லுக்கை அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இது நார்மல் 0ல் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துகிட்டு வந்தா ஸோ எனக்கு ஷேடோஸோட கலர் அவ்வளோவா அஃபெக்ட் ஆக வேணாம், ஜஸ்ட் ஸ்லைட்டில் இருந்தால் போதும், ஓரளவு கம்மியாக இருந்தால் போதும். ஸோ தட் ஸ்லைட்லி இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த பாயிண்ட்ல எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஸோ தட் விட்டுறேன். திஸ் இஸ்
இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இன்னுமே உங்களுக்கு சேச்சுரேஷன் வேணும் எல்லோவில் அப்படின்னா இன்னுமே ட்வீக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கலரில் சாட்டிஸ்ஃபைடில் ஹைலைட் கலரில் அப்படின்னா இந்த ஹியூவை ஆல்வேஸ் நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து எந்த இடத்துல எந்த கலர் உங்களோட பிக்சருக்கு சூட் ஆகுதோ அந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது வரைக்கும் ஓகே, திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு இமேஜ். இந்த இமேஜில் ஹைலைட்ஸ்க்கு நான் ஒரு ப்ளூ டோன் வைக்கிறேன். ஸோ அண்ட் தென் சேச்சுரேஷன் 100% வச்சிடுறேன். ஷேடோ ப்ளூக்கு காம்ப்ளிமெண்டரி கலரான எல்லோ அண்ட் ஆரஞ்ச் ஃபேமிலிக்குள்ள ஜஸ்ட் லைக் தட் இந்த பக்கம். எஸ், இது போதும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, பட் அதுவே இந்த ஸ்லைடரை பேலன்ஸ் ஸ்லைடரை ஃபைன் டியூன் பண்ணும்போது ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ப்ளூவும் ஆரஞ்சும் சேர்ந்தா ஒரு அமேசிங் காப்பர் லுக் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். எஸ், இந்த பாயிண்டில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இது அனதர் எக்ஸாம்பிள். இந்த இமேஜை பார்க்கும்போது இதில் ரெட் டோன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன் அப்படின்னா இங்கே சாரி கலர் ரெட்டில் இருக்குது, லிப்ஸ்டிக் ரெட்டில் இருக்குது, இந்த பொட்டு ரெட்டில் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ரெட்டோட பாப் இருந்தால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹைலைட்ஸில் ஸ்லைட்லி ஒரு ரெட் வச்சுக்கலாம். ஸோ ஹைலைட்ஸில் ஸ்லைட்லி இந்த ரெட். ஸோ இது வந்து சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கும், ஸ்லைட்லி ஒரு ரெட். எஸ், திஸ் இஸ் குட். இந்த இடத்துல நான் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அண்ட் தென் ஷேடோஸில் இந்த எல்லோக்கு காம்ப்ளிமெண்டரி கலரான ப்ளூ வச்சுக்கிறேன். அண்ட் தென் ப்ளூவில் சேச்சுரேஷன் ஆல் த வே இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். எஸ், யா, இந்த அளவுக்கு போதும். இப்போது இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணாத வரைக்கும் இந்த இமேஜ் நல்லா வரப்போகிறதே இல்லை. ஸோ இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை நான் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை ஸ்லைட்லி ரைட்டில் மூவ் பண்ணும்போது ஒரு அமேசிங் ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் சாட்டிஸ்ஃபைடோ அங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எஸ், திஸ் இஸ் ஸோ குட். இப்போது இந்த ஷேடோஸ் ஏரியாவில் இதோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்த ப்ளூவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிக்சர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இந்த சேம் இதையே வந்து அடுத்த பிக்சருக்கும் காப்பி பண்ணும் அப்படின்னா அடுத்த பிக்சர் போயிட்டு ஜஸ்ட் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்தா இதுக்கு முன்னாடி இருந்த பிக்சரில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைன் டியூன் மட்டும் பண்ணிக்கலாம். இதில் நிறைய எல்லோஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். எஸ், இந்த பாயிண்டில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் தென் பேலன்ஸ் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பேலன்ஸ் வந்து ஸ்லைட்லி இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. எஸ், திஸ் இஸ் குட். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ அடுத்து இன்னொரு இமேஜ். இதுக்கும் முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இந்த இமேஜ் கொடுக்கணும். ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து ஸ்ப்ளிட் டோனிங் இந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே காப்பி பண்ணிட்டு வந்துடும். ஸோ அண்ட் தென் இங்கே நமக்கு ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட கிரேடிங்கை முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். அகெயின் மறுபடியும் ப்ரீவியஸ் தரேன், அதே கலர் டோனிங் இங்கேயே வந்துருச்சு. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். அண்ட் தென் இது இன்னொரு இமேஜ். இந்த இமேஜ்க்கு ஃபர்ஸ்ட் நான் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்லைட்டாக ஒரு விண்டேஜ் லுக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எஸ், இது வரைக்கும் எனக்கு ஓகே. அண்ட் தென் ஷேடோஸ் வச்சுட்டு ஷேடோஸில் ஸ்லைட்லி ஒரு சயான் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஷேடோஸ் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனிவே இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை வச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்லைட்லி சேச்சுரேஷன் டவுன். ஸ்லைட்லி இங்கே ஒரு ஃபைன் டியூனிங். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இதுக்கடுத்து இன்னொரு இமேஜ். இந்த இமேஜில் ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி இந்த ஸ்கை ஏரியா மட்டும்தான். ஸோ இந்த ஸ்கையோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணதுனா கூட பண்ணலாம். ஜஸ்ட் ஹியூ ரெட்டே இருந்துட்டு போகுது, சேச்சுரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த சேச்சுரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணதுனாலேயே இந்த ஸ்கையோட கலர் அழகாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். இனிமே வார்ம் வேணும் அப்படின்னா வைக்கலாம். ஜஸ்ட் ஸ்லைட்லி இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷேடோ, இந்த பிக்சரில் ஷேடோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஷேடோஸ் வந்து ஒரு ப்ளூ ஆர் பர்பிள் கலர் வச்சுட்டு ஷேடோஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அமேசிங் ரிசல்ட் வரும். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ அடுத்து ஒரு இமேஜ். இந்த இமேஜ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த இமேஜில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இமேஜில் எல்லோ ஆர் ரெட் டோன் வந்து இல்லை, இந்த ஸ்கின் டோன் ப்ளூவாக இருக்குது. ஸோ தட் ஹைலைட்ஸில் நம்ம ஸ்லைட்லி ஒரு ரெட், ஒரு ஆரஞ்ச், ஒரு ரெட் ஆரஞ்ச் இந்த மாதிரி ஒரு டோன், ஸ்கின் டோனோட டோன் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்லைட்லி வந்து சேச்சுரேஷன் லைட்டாக ஆட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த லுக் கிடச்சிச்சு. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இதை இன்னுமே கூட ஃபைன் டியூன் பண்ணலாம். எஸ், இது வரைக்கும் போதும் அப்படின்னா விட்டுடலாம். அண்ட் தென் ஷேடோஸில் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலரான ப்ளூ. ஸோ ப்ளூ ஆர் மெஜெண்டா அந்த ப்ளூ ஃபேமிலியில் கலர்ஸ் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு
போஸ்ட் கொடுக்கலாம். தட்ஸ் இட். எஸ், இது போதும். அண்ட் தென் பேலன்ஸ் ஸ்லைடரை ஸ்லைட்லி ஹைலைட்ஸ் பக்கம், மேக்ஸிமம் ஹைலைட்ஸ் பக்கம் புஷ் பண்ணுறோம். ஸோ ஷேடோஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இந்த ஸ்கின் டோன் நார்மலாக ஸ்லைட்லி வந்து ஒரு மெஜந்தா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம் ஸ்கின் டோனில் ஸ்லைட்லி ஒரு க்ரீன் ஆட் பண்ணுறேன். க்ரீன் பக்கம் ஹைலைட்டரை லைட்டாக தள்ளுறேன். ஸோ க்ரீன் ஆட் பண்ண உடனே இந்த ஸ்கின் டோன் ஒரு நியூட்ரல் டோனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் தென் ஹைலைட்ஸ் ஸ்லைட்லி ஒரு ப்ளூ. ஸோ ஜூம் அவுட் பண்ணுறோம். இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை ரைட் அண்ட் லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன ஒரு ஃபைன் டியூன். தட்ஸ் இட். இது வரைக்கும் ஓகே. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸ்ப்ளிட் டோனிங்கை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு அமேசிங் கலர் கிரேடிங் உங்கள் இமேஜுக்கு கொடுத்துட முடியும். அதுவும் பேலன்ஸ் ஸ்லைடரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது மூலிமா. உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்துரு பாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் signing off.